ஒரு கல்லூரி படிக்கிற இரண்டாவது வருஷம் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவி ஃபேஸ்புக் மூலமா ஏற்பட்ட காதலால் பெற்ற தாயை கழுத்தை நெரித்து கொன்ற சம்பவம் இதே தமிழகத்தில் நடந்திருக்கு, மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம் உட்காந்து அப்படியே யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு. நம்ம இளைஞர்கள்லாம் எங்க போறாங்க, ஏன் இப்படி இவ்வளவு தடமாறிட்டாங்க அப்படின்னு யோசிச்சா, இன்னொரு பக்கம் இளைஞர்கள் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் பண்றாங்க, ஒரு பக்கம் இளைஞர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமே இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு வாரம் உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை போடுறீங்கல்ல, வழக்கமான ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண முடியல, அமைதியா படுத்திருக்கீங்கல்ல, ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு வாரம் மொபைல் போன் மட்டும் யூஸ் பண்ணாம மட்டும் இருந்து பாருங்க, ஒரு வாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும். தயவு செஞ்சு, பைத்தியம் ஆயிட்டாங்க பாதி பேர் போன்ல. இந்த டிக்டாக்னு ஒன்று